இப்படி பண்ணிட்டீங்க, யாரு கண்டு பண்ணிச்சோ இத கண்ணால பாக்குறதுக்காக என்ன உயிரோட வச்சிருக்கேன். என்ன சுத்தி சுத்தி வருவியம்மா, இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கே. தமிழ் பாட்டு கூப்பிடுறேன், எந்திரடா கண்ணு எந்திரு, கண்ணை முடிச்சு பாருடா. தமிழ் மாமா பாரு, ஏன் இப்படி உக்காந்துருக்க? நம்ம தமிழ வந்து பாரு, பாருமா. தமிழ் நம்மளை விட்டு போயிட்டா, வந்து பாருமா. உன் தங்கத்தை வந்து பாருமா. அவளை அனுப்ப மாட்டேன்னு சொன்னியே, எல்லாருமா சேர்ந்து உன்னை கட்டாயப்படுத்தி அவளை அனுப்பி வச்சிருப்பேன். அதுக்கு இந்த கதியா? ஐயோ, இதுக்கு மேல இங்க வச்சிருக்க முடியாது. பாக்குறவங்க இப்பயே பாத்துக்கோங்க. மார்ச்சரி கொண்டு போனோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடியை கொடுப்போம். அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சார் பாடியா? அவன் தமிழ்டா, தமிழ்டா. இன்னொரு வார்த்தை அப்படி சொன்ன கொண்டே போட்டுருப்பா. போடா. ஒத்தையில உலகம் மறந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சு துளைக்குதே, உயிர் வலிக்குதே. அம்மா பாட்டியும் அப்பாவும் ஏமா அழுகுறாங்க? அக்கா எங்கம்மா போயிட்டா? வீட்டுல அக்கா இல்லாம போர் அடிக்கிட்டு தெரியுமா? அக்கா என்ன விட்டு தீம் பார்க் போயிட்டானே, எனக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு. லட்சுமி பாட்டி தான் நீ என்ன மறுபடியும் கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. அடுத்த தடவை அக்கா, அப்பா, நானு, நீங்க, பாட்டி, மாமா எல்லாரும் போகலாம். அக்கா எங்கம்மா? எனக்கு அக்கா மேல கோவம் இல்லைன்னு சொல்லணும். அக்கா எங்க? அம்மா எழுந்திரிமா. அம்மா என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் காலையில அட்மிட் ஆன தமிழ் ஃபேமிலி தானே? எது கழறீங்க? அப்படி என்ன நடந்துச்சு? தமிழங்களை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க டாக்டர்.
என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. டாக்டர், காலையில நீங்க கூட தமிழை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னீங்க. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொன்னீங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா தமிழ் எங்களை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க டாக்டர்.